Hi, இன்னைக்கு நம்ம subtraction with borrowing methodல 4 digit value next 5 digit value பார்க்கலாம். So first 4 digit value கொடுத்திருக்கேன். So first நம்ம எங்க மைனஸ் பண்ணோம், ones place தான் எடுத்துக்கணும். So this is ones place, tens place, 100 place and thousands place. First நம்ம 1 place value minus பண்ணோம். So 4 minus 7 minus பண்ண முடியுமா? Yes, இங்க வந்து 4 வந்து small number-ஆ இருக்கு. Compared to this 7, 4 is the small number. So அதனால வந்து 4ல 7 கழியாது. So அதனால நம்ம என்ன பண்ணோம்? Borrow. That means கடன் வாங்கணும். எங்க? 10 placeல. ஓகேங்களா? So அப்போ இங்கிருந்து நான் 1 பாஸ் பண்றேன். எங்க? 1 placeக்கா. அப்போ 6 என்ன ஆகும்? 5 ஆகும். நெக்ஸ்ட் நம்ம அந்த 1 எடுத்துட்டு வந்து இதோட பக்கத்துல எழுதணும். மேலேயோ இல்ல ப்ளஸ் பண்ணவோ அதெல்லாம் கூடாது. ஸோ இதோட பக்கத்துல எழுதணும். ஸோ now 14 வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ 14லேருந்து 7 கழிக்க முடியுமா? முடியும். 14லேருந்து 7 போச்சுன்னா எவ்வளோ வரும்? எஸ் 7 வரும். 14லேருந்து 7 போச்சுன்னா 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம 10 பிளேஸ் வேல்யூ கழிக்கலாம். ஃபஸ்ட்டு 6 இருந்தது, ஆனால் நம்ம அந்த ஒரு 6லேருந்து 1 வந்து ஒன்ஸ் பிளேஸ் கொடுத்துட்டோம். அதனால் இப்போ வந்து 5 ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணணுமா இல்லை இந்த வேல்யூ வச்சு மைனஸ் பண்ணணுமா? இந்த வேல்யூ தான் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் நான் வந்து கேன்சல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 5 minus 3 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, 6 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து இந்த 6 கம்பேர் பண்ணும்போது 2 லோயஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 2லேருந்து 6 கழிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? பாரோ பண்ணோம். ஸோ திஸ் இஸ் 100 பிளேஸ் எங்கே பாரோ பண்ணோம்? ஸோ திஸ் வேல்யூ, தட் மீன்ஸ் திஸ் இஸ் 1000 வேல்யூ. இப்போ இங்கேருந்து நான் 1 பாஸ் பண்ணேன்னா 7 என்ன ஆகும்? 6 ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நான் இதோட பக்கத்தில் எழுதுகிறேன். இப்போ இது என்ன ஆச்சு? 12 ஆச்சு. ஸோ 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் எஸ் 6, ரிமைனிங் 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இங்கே 6 இருக்குது. 6லேருந்து 2 கழிக்க முடியும். ஏன்னா இது பிக் வேல்யூ, இது ஸ்மால் வேல்யூ. 6லேருந்து 6 போகும் இல்லையா? 6 போயிட்டு மீதி 4 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5 டிஜிட் வேல்யூலையும் பார்க்கலாம். சேமு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ மைனஸ் பண்ணலாம். ஸோ 5 minus 3 இட் இஸ் பாசிபிளா? எஸ், பாசிபிள் ஆகும். ஏன்னா 5ன்றது பிக் வேல்யூ, 3ன்றது ஸ்மால் வேல்யூ. பிக் வேல்யூலேருந்து ஸ்மால் வேல்யூ கழிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 5லேருந்து 3 போச்சுன்னா, ஸோ 5 ஃபிங்கர்ஸ் விட்டு 3 ஃபிங்கர்ஸ் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 2 ஃபிங்கர்ஸ் வரும். 2 is the answer. Next 4 minus 7. ஸோ ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பரை கழிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்? பாரோ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த 5 என்ன ஆகும்? 4 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அந்த 1 எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடணும். ஸோ 4 என்ன ஆகும்? 14 ஆகும். இப்போ 14லேருந்து 7 கழிக்க முடியும். ஏன்னா இது பிக் வேல்யூ ஆகிடுச்சு, இது ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆகிடுச்சு. ஸோ 14லேருந்து 7 கழிச்சா 7, ரிமைனிங் 7. ஓகேங்களா? 14லேருந்து 7 கட் பண்ணால் ரிமைனிங் 7. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம இந்த 1 இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4லேருந்து தான் 1 கழிக்கணும். ஸோ 4லேருந்து 1 போச்சுன்னா 3. ஓகேங்களா? சேமு. நெக்ஸ்ட்டு தௌசண்ட்ஸ் பிளேஸில் 2லேருந்து 7 கழிக்க முடியுமா? கரெக்ட், முடியாது. ஏன்னா 2 வந்து ஸ்மால் வேல்யூ, 7 வந்து பிக் வேல்யூ. ஸ்மால் வேல்யூலேருந்து 7 பிக் வேல்யூவில் கேன்சல் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? பாரோ பண்ணோம். எஸ், கடன் வாங்கணும். ஸோ இங்கேருந்து நான் ஒன்று கடன் வாங்குகிறேன். அப்போ 8 என்ன ஆகும்? 7 ஆகும். அந்த 1 எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே எழுதுகிறோம். 12லேருந்து 7 போச்சுன்னா எஸ் 12 minus 7. ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் ஃபிங்கர்ஸ் அண்ட் கவுண்ட். 12லேருந்து 7 போச்சுன்னா 5 is the answer. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 5 உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் 12 சர்க்கிள்ஸ் செப்பரேட்டாக போட்டு அதில் 7 சர்க்கிள்ஸை கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 12 minus 7 5. நெக்ஸ்ட்டு 7 minus 4. ஸோ
leave 7 fingers and cut 4 fingers, remaining yes 3 fingers. So this is the answer. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 0 மெத்தட் யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் 0லேருந்து நம்பரை கலக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம்.